8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கும் திமுகவின் இல்லத்தரசி திட்டத்தை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். கமிஷன் வாங்குவதற்காக அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் சொன்னோம். ஒரு ஸ்டாலின் என்கிறாரு, ஒரு கூப்பன் கொடுக்கிறேன், நீங்க அந்த பொருள் போய் வாங்கிக்கலாம், நீ மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். அது கமிஷன், அது கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்றாரு. அது இன்ன பிராண்ட்ல தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. டோக்கன் கொடுக்குறாங்களாம். அந்த டோக்கன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். அது கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நாங்க அப்படி இல்ல, அவரவர் வங்கி கணக்குல டைரக்டா 10,000 ரூபாய் போய் சேரும். கடந்த தேர்தல் வாக்குறுதிகளில் 4 1 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை எனவும் தற்போது மீண்டும் மக்களை ஸ்டாலின் ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். நெல்லையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழக மக்களை மீண்டும் ஏமாற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டார். 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 525 அறிவிப்புகளை 4 1 பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. அத்தனையும் பொய். டீசல் பெட்ரோல் விலை குறைச்சாங்களாங்க? கேஸ் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கூடுதலா கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காரு. இப்பொழுது 517 அறிவிப்பு வெளியிட்டார். அறிவிப்பு வெளியிடுறது என்ன பெரிய விஷயமா? அறிவிச்சிட்டாரு. எப்படியாவது மக்களை ஏமாற்றாலும் முடிவு பண்ணி போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த முறையும் மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு திரு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. முடியுமா? முடியவே முடியாது ஸ்டாலின் அவர்களே.